ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். தேவனின் மாறாத வாக்கு அது. தேவனின் மாறாத வாக்கு அது. தீவிரம் நிறைவேறும் காலமேது. தீவிரம் நிறைவேறும் காலமேது. சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எல்லாமே உண்டானது. பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாமே உண்டானது. பூமியும் அகிலமும் உருவானது. எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே. எல்லாம் அவர் வார்த்தையின் அற்புதமே. கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே. என் கர்த்தர் சொன்னால் நிறைவேறும் சத்தியமே. சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கலங்காதே யாக்கோபின் திருக்கூட்டமே. கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டமே. கலங்காதே யாக்கோபின் திருக்கூட்டமே. கர்த்தர் இயேசு இருக்கின்றார் வழிகாட்டமே. எப்போதும் அவர் சிலுவை நம்பலமே. எப்போதும் அவர் சிலுவை நம்பலமே. பலுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாடுமே. பலுகிடுவாய் பெருகிடுவாய் என்னாடுமே. சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். மாதந்தோறும் இந்த இடத்துல நடைபெற்று வருகிற இந்த உபவாச ஜெபத்திற்காக எவ்வளவோ பிரயாசம் எடுத்து வருகிறீர்கள். ஏனென்றால் இந்த 2வது சனிக்கிழமை அநேக இடங்களிலே உபவாச ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இந்த ஊழியத்தை நீங்கள் நேசித்து இந்த ஊழியத்திற்காக இவ்வளோ தூரம் ஜெபித்து நீங்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த நாள் ஜெபத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு கூட அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கவும் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு சில அறிவிப்புகள் மாத்திரம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ஆனைகுளம் சபையில் உள்ள சில வாலிபர்கள் சென்னையில் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக
நம்முடைய சுரண்டை ஏஜி ஆலயத்தில் வைத்து நேற்றும் இன்றும் நாளைக்குமாக 3 நாட்கள் கூட்டங்கள் நடக்கிறது. சகோதரர் சிடி ஸ்டீவன் அவர்கள் மூலமாக கன்வென்ஷன் கூட்டங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடந்தது, இன்றைக்கு இரவு நடக்கும், நாளை இரவும் ஏஜி ஆலய வளாகத்தில் வைத்து கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறது. அந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், முடிந்தவர்கள் நீங்கள் இந்த ஊழியங்களில் கலந்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவ சித்தம் மட்டும் நிறைவேறும்படியாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு, குறிப்பாக 2வது சனிக்கிழமை தோறும் இந்த இடத்துல நடைபெற்று வருகிற இந்த ஜெபத்தில் இன்னும் அநேகர் கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபிக்கவும், நீங்கள் கலந்து கொள்ளவும் அன்போடு கூட அழைக்கிறோம். வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை பேசும்படியாக நாம் தேவனுடைய செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தரும்படியாக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உள்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைப்பது முதலாவது அவசியம். கிடைத்த வார்த்தைகளை நாம் தள்ளிவிடாதபடிக்கு கிடைத்த வார்த்தைகளை அப்படியே நாம் உள்கொள்ள வேண்டும். அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்திற்கு முன்பாக, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உடைய வார்த்தை இல்லாத நாளெல்லாம் எனக்கு ஒரு நாளாகுமா? உடைய வார்த்தை இல்லாத வாழ்வெல்லாம் எனக்கு வாழ்வாகுமா? இந்த பாடலில் 2 கவி பாடி நாம் ஜெபிப்போம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் மூச்சே நீயாவாய், உண்மையின் மொழியே நீயாவாய். உயிரின் மூச்சே நீயாவாய், உண்மையின் மொழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய். ஓசையின் தாளமும் நீயாவாய்,
ஆற்றலும் நீராவாய், எனது வலிமையும் நீராவாய், எனது அரணும் நீராவாய், எனது கோட்டையும் நீராவாய். எல்லாரும் பாடுங்க. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஆண்டவரே, நீர் இல்லாத நாட்களும் நீர் இல்லாத வாழ்வும், உடைய வார்த்தை இல்லாத நாட்களும் உடைய வார்த்தை இல்லாத வாழ்வும் வாழ்வே கிடையாதப்பா. உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகளை நானும் பேசியிருக்கிறேன், நாங்களும் பேசியிருக்கிறோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் ஐயா. எல்லாம் மாறி போச்சு. ஆனால் ஒரு நாள் மாறாத உடைய வார்த்தைகள், வல்லமையுள்ள உடைய வார்த்தைகள், நம்பிக்கையை ஊட்டுமுடைய வார்த்தைகள், அற்புதத்தை செய்யுமுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை இனி நம்பி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று பக்தன் சொன்னதை போல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அப்படியே உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வார்த்தை கிடைத்த உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே. கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் தப்பு, பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னால் ரொம்ப அது அவிசுவாசத்தில் கொண்டு போயிடும். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன செய்யணுமா? உட்கொள்ளணும். ஆமென். ஒரு 4 நாளைக்கு முன்னால் ரெட்டகுளம் குளத்தில் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெட்டகுளம் ஊருக்குள்ளே இல்லை, ரெட்டகுளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வருஷம் அந்த குளம் நல்லா நிரம்பணும் ஐயா, திரும்ப திரும்ப நிரம்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளையாம் வேத பகுதி எடுத்து வாசித்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாட்கள் வாசிக்க வேண்டிய பகுதி பிள்ளையாமை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்னார், உடனே நான் கொன்று ஓட்டுருவேன், நீ ஓட்டிக்கிட்டு இருக்க கழுதையை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவ்வளோ கண்டித்து பேசினார். காரணம், பிள்ளையாம் தேவனுடைய சித்தத்தை மீறி பல காரியங்களை செய்தார். ஆனாலும் பழையபடி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் வரும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்லி சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் நம்முடைய கண்கள் இன்னும் என்ன செய்யணும்? சொல்லுங்கள் எல்லாரும். திறக்கப்படணும். இன்னும் அது பிரைட்டாக இருக்கணும். அந்த கண் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த விசுவாச கண், அந்த கண்ணிலிருந்து இன்னும் ஒளி பிரகாசம் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த கண்ணுடைய வெளிச்சம் இன்னும் தூர பார்வைக்கு நேராக கொண்டு போகணும். பிள்ளையாம் சொன்னார், கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்றைக்கு கர்த்தர் பேசினார், இன்றைக்கி கர்த்தர் நான் உன் கண்ணையும் திறக்கிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. அந்த குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என்ன ஒரு ஆரவாரம், என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு, என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம், எத்தனை பாட்டு, எத்தனை துதி ஆராதனை, எத்தனை மகிழ்ச்சி. போகிற ஆட்கள் வார ஆட்கள்லாம் நின்று பார்த்துட்டு போனாங்க. அல்லேலூயா. காரணம், கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறான். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொள்ளும்போது கர்த்தனுடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செய்கிறாரா? திறக்கிறார். எந்த அளவுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உடனே உள்கொள்ளுமோ அவ்வளவுக்கு அதிகம் நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உள்கொண்டேன்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே உள்கொள்ளும்போது அது எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் பாருங்கள். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு எனக்கு சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உள்கொண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த சந்தோஷமெல்லாம் நமக்குள்ளே நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாரும் என்ன செய்யணுமா? உள்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உள்கொண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷமும் பிறகு மகிழ்ச்சி எங்கே இருக்கா?
இருதயத்துக்குள்ளே போகுது. அல்லேலூயா. இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சு? மகிழ்ச்சியாக இருந்தது. இருதயத்தில் பெரிய மகிழ்ச்சி. எங்கே மகிழ்ச்சி இருந்தாலும் இருக்க வேண்டிய இடம் எங்கே தான் இருக்கணும்? இருதயம்தான். காரணம், எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு. அந்த திருக்குள்ளதும் மகா கேடான இருதயத்துக்குள்ள ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு இந்த கர்த்தருடைய